அப்பா கோயம்புத்தூர் அடிக்கிற வெயிலுக்கு இப்போதான் கொஞ்சம் குளுன்னு இருக்கு. சரியான வெயிலுங்க மாதிரி எப்படி வேர்த்து ஊற்றிடுச்சுங்க. இப்போ தான் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து திரும்ப நம்ம பிளேஸ் நோக்கி நார்மலாக தான் இருக்கு வாட்ரு. இப்போ பண்ணு ஸ்டார்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பீனாமோ விலாக்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான வீடியோ. ட்ரிப்பு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட வருஷம் கழிச்சு நாங்கள் ட்ரிப்பு போக போகிறோம். யார் அப்படிங்கிறத காமிக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் வீடியோவில் வருவோம். போக எல்லாத்தையும் காமிக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் காரில் வெளியே போகிறோம். நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து காரில் வெளியே போகிறோம். தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறோம். எங்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போகிற இடமும் பயங்கரமான இடம். அங்கே போயிட்டு நிறைய விஷயத்தை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க. ஆல்ரெடி ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தடவை புதுசாக நம்ம பேஜில் வந்து பார்க்க போகிறீங்க. கிளம்பலாமா? அதுக்கு தான் நாங்கள் வந்து காலையிலேயே பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சாமியை கும்பிட்டு பூஜையை போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம், அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது முடிஞ்சிருச்சுங்க. அதனால தான் நாங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வெளியே போகிறோம். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து தேங்காய் அந்த மாதிரி மட்டும்தான் உடைக்கக்கூடாது, மலை கோயில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 6 மாதம் இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். இன்னொரு 6 மாதம் தான், அது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்து சாமி கும்பிட்டாச்சு, தரிசனம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக தமிழ்நாடு விட்டு போகிறோம். எங்கே போகிறோங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லையா நான் ரிப்ளை பண்ணுறேன். போக போக வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடும் எப்போ பண்ணுறீங்க என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு கமெண்ட்டை போயிட்டு நீங்கள் இங்கே தான் போகிறீங்க அப்படின்னு பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் லைக்கை போட்டு ரிப்ளை பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் போக சொல்கிறேன். இவர் தான் நம்மளை கூட்டு போக போகிறாரு. பாவம் வெயிலில் நின்றுருக்கார் மனுஷன். ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், நல்லபடியாக உடஞ்சிச்சு. இப்போ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த தேங்காய் நம்மளோட செல்லா குட்டிக்கு i20 எவ்வளோ பெரிய ட்ரீமு. பாப்பு, நம்ம இன்னைக்கு இந்த பாப்புவில் தான் வந்து நம்ம நம்ம கிளம்ப போகிறோம். இன்னைக்கு எங்கன்னு சொல்ல விரும்பலை, போக சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், நாங்கள் 4 பேர் தான் கிளம்பியிருக்கோம் வெளியில். எங்கன்னு போக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க யார் அப்படின்னு இப்போ அம்மா சொல்லுவா. இவங்க வந்து அண்ணா, அவங்க வந்து அண்ணி. அது பெண். அவ்வளவுதான், நாங்க 4 பேர் தான் போறோம். இவங்க வந்து பாப்பு, இது தம்பி பாப்பு, இது பாப்பு குட்டி, இது பெரிய பாப்பு. நம்ம வந்து நிறைய ஸ்குவாடா வெளியே போயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய போயிட்டோம். இது வந்து இப்பதான் இந்த ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறோம். போயிட்டு என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன ஃபன் இருக்கு, என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. போலாமா மாஸ்டர்? போலாம். பாய். பாப்பா கோயம்புத்தூர் அடிக்கிற வெயிலுக்கு இப்பதான் கொஞ்சம் குளுன்னு இருக்கு. ஏசியில் உட்காந்து போறோன்னு. ஆனா இங்க பயங்கரமா வெயில் அடிக்குதுன்னு தான் நாங்க வந்து வேற ஸ்டேட் போறோம். அங்க எப்படி இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு கிளைமேட். ஏமோ அம்மு போற இடத்துல கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. பயங்கரமா நீயே சொல்லக்கூடாது. அங்க போயிட்டு தான் பார்க்கணும். அங்க போயிட்டு எப்படி கொளுத்த போகுது, கூலிங்கா இருக்க போகுதான்னு தெரியல. ஏன்னா நம்ம போறது வந்து கூலிங்கா இருக்க மாதிரி பிளேஸ் தான். இதை வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம். போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கண்ணா சொன்னீங்க? வாளையார் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கோம் ஒரு பேக்கரியில் வந்து. இப்போதான் நாங்கள் இது என்ன ஜூஸ்ன்னு சொல்லுங்க. என்ன மில்க் ஷேக்? பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக். சூப்பரா இருக்கு. ரியல் அமேசிங்கான ஒரு ஜூஸ். இதுதான் ப்ரீஸ் பேக்கரி. ப்ரீஸ் பேக்கரி. சூப்பரா இருக்கு. ஆனா பேக்கரி நல்லா இருக்கு, நல்லா இடமா இருக்கு, நல்லா காத்து வருது, சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஹாய் மட்டும் தான் காட்டுவாங்க. சூப்பர். ஃப்ரீ ப்ரமோஷன் தரேன். எங்க கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேணா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. ஜூஸ் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்க சப்ஸ்கிரைபரா வந்தாங்கன்னா குவாலிட்டியா கொடுத்துருக்கணும்.
கண்டிப்பா கொடுக்கணும். இந்த கடையோட பேர்லாம் சொல்லிட்டோம். ஃப்ரீயா கொடுத்துருங்க, ஃப்ரீயா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். கைஸ், பாதி தூரம் வந்துட்டோம். எங்க போறோம் அப்படின்னு இப்பயே சொல்லிடுறோம். ஏன்னா நாங்கள் சாப்பிட நிப்பாட்டி இருந்தோம், எங்கேயுமே இடம் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு நிழல் இருக்கு, அதனால அங்கே போய் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்திருக்கோம். அங்கதான் கொஞ்சம் குளுக்குன்னு இருக்குன்னு பார்த்தோம், ஆனா இங்க வெயில் போட்டு கொளுத்துது. கோயம்புத்தூரோட இங்க வெயில் வந்து டபுள் மடங்கள் இருக்கு, ஒரு மாதிரி இதா இருக்கு. நாங்க வரப்ப ஐஸ்கிரீம், ஜூஸ், அது இது, மில்க் ஷேக், அது இதுன்னு குடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு அனல் அடிக்குது காரை விட்டு இறங்கினாலே. இப்ப நாங்க போய் சாப்பிட போறோம். பேக்கரி சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட, அந்த பேக்கரியில வேற வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ இதுல ஆட் பண்றதா அதுல. சரி, ஓகே. அப்பனா லூசு மாதிரி பேசாத. அந்த பேக்கரியில டெண்டர் கோகனட்டா என்ன சாப்பிட்டேனே தெரியல, பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக். சோ இப்ப வாங்கி சாப்பிட்டது என்ன? ஐஸ்கிரீம் சொல்றியா? அது டெண்டர் கோகனட். அது சூப்பரா இருந்துச்சு. உள்ள அப்படியே தேங்காயோட கொலகொலன்னு செமையா இருந்துச்சு. ஃபுல்லாமே அதுல இளநீ தேங்காய் போட்டிருந்தாங்க. சரி, ஓகேங்க. ரொம்ப பசிக்குது, மத்தியானம் ஆயிடுச்சு. நாங்க போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு நாங்க போற டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எது அப்படிங்கறத காமிக்கிறோம். ஏன்னா அதுதான் சஸ்பென்ஸ். அது வந்து பயங்கரமா இருக்கு அந்த டூரிஸ்ட் பிளேஸே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோட்ல நின்று பேசுறதுனால காரு லாரி எல்லாம் போறது வந்து நாய்ஸ் ஓவரா கேட்கும், கோச்சுக்காதீங்க யாரும். ஐயோ, கோயம்புத்தூர்ல வெயில் அடிக்குதுன்னு கேரளா வந்தா கேரளால பொண்ணு எடுக்குதுங்க போட்டு. சாப்பிட முடியல, ஒரு 1/2 hour நின்று. சரியான வெயிலுங்க பாரு, எப்படி வேறு தூத்திடுச்சு. இப்பதான் காருக்குள்ள உட்காந்துருக்கோம் நாங்க வந்து. திரும்ப நம்ம பிளேஸ் நோக்கி பிளேஸ் நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பவும் போயிட்டு இருக்கோம். அங்கே போயாச்சும் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் போகிற இடம் வந்து நாங்களே வீடியோஸில் தான் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிறதுக்கு போயிட்டு வேஸ்ட் ஆகாமல் நல்லபடியாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏமும் கண்டிப்பாக அதை விட்டு இன்னொரு வீடியோ வரும், அது எப்போனா நாளைக்கு. அது என்ன வீடியோ விட நாளைக்கு பாருங்க. வந்து பயங்கரமான பிளேஸ், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிளேஸ். அங்கே நாங்கள் போக போகிறோம். கேரளால தான், அதுவும் பக்கத்தில் தான், அதுக்கு பக்கத்துலேயே தான். போயிட்டு பார்ப்போம் என்னன்னு. நாங்கள் அந்த பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்போம். இந்த இடத்துக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தோம் நாங்க. ஆமா, இங்க வேற அனுமான் வேற ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு தெரியுமா? பக்கத்துல வரும்போது பாருங்க என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. மேல நின்னுக்கிறியாமா? பயங்கரமா இருக்கு. ஏய் ஆமா நின்னுக்கறல. நின்னுக்கடவா? வெயில் அடிக்குது. சரி, முதல்ல எல்லாம் பிளான் பண்ணனும். நீங்க எல்லாம் அழகா இருக்கும். வந்து மேல டக்குன்னு ஏறி நின்னுமா ஏறி. டக்கு தரங்க. ஓபன் பண்ணு. டக்குன்னு ஓபன் பண்ணு. டக்குன்னு பின்னாடி கார்ல நிறைய வருது. ஏய் பயங்கரமா இருக்கு. வாவ். பயங்கரமா இருக்கு गाइस பிளேஸ். கண்டிப்பா வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாரு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நைட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது நைட் ஆயிடுச்சுன்னா நைட்டு வருவோம். சூப்பரா இருக்கும். ஹீட் அடிக்குது லைட்டா, பட் சூப்பரா இருக்கு. கேரளானா கேரளா தான்ப்பா. சரியான பிளேஸ். செமையா இருக்கு. போதுமா? இதுதாங்க அந்த டனலு. மலை நல்லா அப்படியே ஜாலியா இருக்கு.
நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த இடத்துக்கு பேர் வந்து கொச்சியில் இருக்க கும்பலங்கி அப்படின்னு ஒரு பேர். என்னடா பேர் இது? நாங்கள் என்னென்னமோ கேள்விலாம் கேட்டு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து வாட்டர் நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. க்ளோ மீன்ஸ் கலர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கலர், எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க. இதுக்கு தாங்க இவ்வளோ நேரமாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். எப்பா நார்மலாக இருக்க வாட்டர் ப்ளூ கலரில் நல்லா கிளியராக தெரியுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்கனால கரெக்டாக கவர் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் சாட்டாமறேன். இப்போ நார்மலாக தான் இருக்கு வாட்ரு. இப்போ பண்ணு ஸ்டார்ட். நல்லா ரேடியம் கலரில் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு தாங்க இத்தனை பேர் வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுதாங்க நாங்கள் சொன்ன பிளேஸு. வீடியோ கண்டினியூ ஆகும். இது ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த வீடியோ எங்களுக்கு தெரிய வச்ச ரீல்ஸ் போட்ட நண்பருக்கு ரொம்ப நன்றி. இப்படி பண்ணுங்க. நல்லா வருது. நீங்களும் நானும் உட்காரலாம். வாங்க நான் எடுக்கிறேன். நல்லா ஆட்டுங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக தெரியுது. गाइस இங்க பாருங்க. நார்மலா இருக்க வாட்டர் தான். இங்க பாருங்க. பயங்கரமா இருக்கு. எப்படி ரேடியமா மாறுதுன்னு தெரியல. பாருங்க. செமையா இருக்கு. அந்த ப்ளூ கலர்ல நல்லா க்ளோ ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் போகும்போது வந்து இந்த மழை சீசன், அங்கே மழை வந்ததுனால ஃபுல்லாக எல்லா இடமும் மழை தண்ணியில் நிறைஞ்சி முக்காவாசி இடத்துல வந்து அந்த இது வரல. ஒரே ஒரு எண்டில் அந்த லாஸ்ட் எண்டில் வந்து கிடச்சிது. என்னன்னா மழை தண்ணி பாதினா குட்டை மாதிரி தேங்கி இருந்ததுனால அது ஒரு பீச் மாதிரி பிச்சு இருக்கும். ஒரு ஆறு மாதிரி பிச்சு இருக்கும்ல, அந்த மாதிரி பிச்சு இருக்கும். பட் அது பீச் தான். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மழை வந்து அங்கே மழை போல, அது கேரளாவில் கொச்சியில் சரியான மழை போல மழை வந்து தண்ணியெல்லாம் அந்த மரத்துக்கு மேலே வந்திருக்கு. தென்னை மரமே எவ்வளோ பெருசு இருக்கும். எல்லா இடத்துலையுமே இல்லை, ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும்தான் அந்த இது தெரிஞ்சுது. அதையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல. நல்லா இருட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லா க்ளோ ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் போன இடத்துல இந்த தெருலைட்லாம் போட்டிருந்ததுனால அவ்வளோ இதாக எடுக்க முடியல. வேறு யாராச்சும் அந்த பிளேஸுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் போயிருந்தீங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு நண்பர் யூடியூப்பில் இன்ஸ்டா ரீல்ஸில் போட்டிருந்தாரு. அதில் பார்த்து தான் நாங்கள் வந்து போனோம். டக்குன்னு அதை பார்த்தோன்னே முடிவாயிடுச்சு, இங்கே போனால் நல்லாயிருக்கும், வெளியே சுற்றி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால தான் அந்த இடத்துக்கு போனோம். எம்மா அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இது நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி vlogs, இந்த மாதிரி ட்ரிப் போய் vlogs போடலாமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். இனிமேல் அப்படிதான் போடலான்ட்டு இருக்கோம். அந்த மாதிரி போடலாமா, இனிமேல் எல்லாமே ஹாப்பியானதான் நம்ம எடுத்துக்கணும். எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. பட்டு தெரிஞ்சிருக்கோம், எதுவுமே நெகட்டிவா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பாசிட்டிவா எடுத்துப்போம். நீங்களும் எதா இருந்தாலும் நெகட்டிவா யோசிக்க வேணாம், பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே நடத்துக்கோங்க. இன்னொன்று ஐயோ என்னமோ சொல்ல வந்தாரு மறந்துட்டேனே. நான் வந்துச்சு. ஓகேங்க, நம்ம ஊரில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம கேரளா போகலாம்னா தயவுசெய்து யாரும் கிளம்பி போயிடாதீங்க. இங்கே இருக்கிறத விட அங்கே 3 மடங்கு ஜாஸ்தியாக போனீங்க அப்படின்னா ஒண்டர்லா போங்க. கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா பிளாக் தண்டர் போங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற டிகிரி அங்கே அதிகமாக மோஸ்ட்லி தீம் பார்க்கு இல்லை ரிவரு இல்லை வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் உங்கள் ஏரியாவில் லோக்கலா இல்லை உங்கள் ஏரியாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் தயவுசெய்து நாங்கள் போங்க. செலவு பண்ணி தயவுசெய்து போயிடாதீங்க. அந்த தண்ணியில் காலை விட்டால் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். பீச்சுன்னு சொல்லி பீச் இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு அந்த எவ்வளோ வெயிலாவனா இருக்கட்டுமே, குளிர் அப்படியே குளிர் அடிக்கும். அந்த மண்ணிலிருந்து அனல் வந்தாலும் இந்த குளிர் வந்து அந்த காற்று வந்து தடுத்துரும் அந்த அலை வரும்போது. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா தண்ணி உள்ள விட்டோன்னு எல்லாம் குளிக்கிறாங்க, சூடாக இருக்கு தண்ணி. இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம்லாம் எப்படி வந்துச்சுன்னு. காரில் ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் தான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஃபுல்லாலாம் கிடையாது. அதுவே அனல் காற்றடிக்கிற மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா அப்படியே புசுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களால் முடியல. பயங்கர வெயில் கேரளாவில் இருக்க பீப்புள்ஸ்லாம் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த சீசன் மட்டும்தான். அடுத்த இன்னும் ஒரு 1.5 மாதம் கழிச்சுலாம் அவங்களாம் குழுன்னு இருப்பாங்க. நம்ம தான் மறுபடியும் வந்துட்டு இருப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிய போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க.
சாரி என்ன click பண்ணணும்? பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ ரெகுலரா நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். பாய். டாடா. கமெண்ட் பண்ணிருக்கீங்க போயிருக்கீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு.